Good morning, friends. Welcome to Astro Sports Predicting Channel. Astro Predicting சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நேற்று மேட்ச் ஓரளவுக்கு போச்சு நம்ம பண்ணதெல்லாம். முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்ம சேனல் எதுவும் அப்டேட் பண்ணலன்னா நம்ம என்ன ஃப்ளோவோ அதிலேயே போயிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லோரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நல்லபடியாக போயிருக்கும் மேட்ச்சு. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது யாராக இருந்தாலும் சரி தான், இது ரொம்ப தப்பாக நடக்குது. அதாவது என்னென்னா, நான் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குற சில சேனல்ஸ்க்கு ஸ்கேம் வர்றது, ஒரு சேனலில் வந்து பிளாக் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இது சரியான விஷயம் கிடையாது. அது யார் செஞ்சாலும் அது தப்பு தான். ஸோ அவங்க ஒர்க்கை போட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண சேனல்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்க கூட ஜாயின் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணுற விஷயங்கள். ஏதோ ஒரு அது தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தப்பான ஒரு விஷயம். அடுத்தவங்க இதை நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த கர்மம் வருங்கிறத தெரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு பண்ணுறது தப்பான விஷயம். அதனால் அந்த மாதிரி ஏதாவது சேனல்ஸில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் போய் அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஹெல்த்தியாக இருக்கணும். அதாவது வந்து ஒருத்தர் நாலேஜை ஷேர் பண்ணி எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு பில்லராக இருக்கணுமே தவிர, ஒருத்தரை தூண்டி விட்டு ஒருத்தர் காலி பண்ணி அடுத்தவங்க இதை ஜெயிக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கக்கூடாது. நான் இந்த சேனலை பற்றி பேசுகிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எல்லாரும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா சேனலையும் நல்லா வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் நடக்க போகுது. இது ஒரு 40வது மேட்ச். இது லக்னோவில் நடக்க போகிற ஒரு மேட்ச். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு ஓவராலாக எப்படி இருக்குங்கிற காமன் பிளேயர்ஸ்குள்ளே நம்ம எப்பயும் போகிற மாதிரி போயிடலாம். ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், அக்ஷ்தீப், தித்விக் சிங், அவிஷ்கான். ஸோ இந்த பிளேயர்ஸை நீங்கள் வந்து எல்எஸ்ஜி சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே வந்து டிசி சைடு போகிறோம் அப்படின்னா, அக்ஷர் பட்டேல், ஃபாஃப் டு பிளஸிஸ், அபிஷேக் போரல், கரண் நாயர், ஓகே. ஸோ அக்ஷர் பட்டேல், அபிஷேக் போரல் ஆர் ஃபாஃப் டு பிளஸிஸ் எடுத்துக்கோங்க. கரண் நாயர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கேஎல் ராகுல் நல்லா எடுத்துக்கோங்க. ட்ரஸ்டின் ஸ்டம்ப்ஸை நல்லா எடுத்துக்கோங்க. அண்டு மிச்சல் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. அண்டு குல்தீப் யாதவ் எடுத்துக்கோங்க. 7 பேர் அங்கிட்ட இங்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, இன்னைக்கு சாஃப்ட்வேர் படி பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை, ஒரு ஸ்லைட் 2% டிஃப்ரென்சஸ் தான் ரெண்டு டீமுக்கு வின்னரில் காமிக்குது. ஸோ அதில் இன்னைக்கு டேட்டை பொறுத்த வரைக்கும் வின்னர் போகிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயமா இருக்கும். ட்ரேடிங்கை முடிச்சுட்டு போகிறது ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து இன்னைக்கு ஹோல்டே நல்லா இருக்கிற பிளேயர்ஸ் நம்ம பார்த்துடலாம். மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன், அப்துல் சமாத், அக்ஷதீப், இவங்களுக்கெல்லாம் வந்து எல்எஸ்ஜியில் ஃபுல் டே நல்லா இருக்கு. இப்போ இதை வந்து டிசி சைடு போனோம் அப்படின்னா, அபிஷேக் போரல் 2 பேரில் யாராவது ஒருத்தர் பிளான் பண்ணிக்கோங்க. ட்ரிஸ்டின் ஸ்டம்ப்ஸ், மிச்சல் ஸ்டாக், இவங்களுக்குலாம் வந்து காமனாக ஃபுல் டேவும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது. இது ஃபுல் டே பிளேயர்ஸை சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன மாதிரியான டைமிங்கில் செஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போகிற மாதிரி தான், துலா லக்னத்தில் தான் போக போகுது. அடுத்து விஜய லக்னம், அதுக்கடுத்து தனுஷ் லக்னம் போக போகுது. ஸோ இப்போ இந்த பீரியடில் முதல் லக்னம் வந்து 7:30 மணிலேருந்து 8:06 வரைக்கும் போகுது. ரெண்டாவது லக்னம் 8:06 10:06 வரைக்கும் நடக்கும். 10:06க்கு மேலே 3வது லக்னம் நடக்குது. ஸோ இதுதான் லக்னத்தோட அமைப்பு இன்னைக்கு. சரிங்களா? ஸோ டெய்லி ஒரு 10 நிமிஷம் தான் மாறும், அதுக்கு மேலே மாறாது. இதனால நான் டெய்லி ஏன்னா புதுசாக யாராவது ஒருத்தர் வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக டெய்லி அதை சொல்கிறேன். கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ரிஷப் பண்ட்டுக்கு நல்லா இருக்கு, டேவிட் மில்லருக்கு நல்லா இருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கும் எல்எஸ்ஜி சைடில் நல்லா இருக்கு. டிசி சைடில் பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுலுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து நமக்கு வரப்போகிறது ஒரு 40 நிமிஷம் தான். ஸோ 7:30 8:10 வரைக்கும். ஸோ அதனால் 7:30 8:06 வரைக்கும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸை விட நம்ம செகண்ட் ஹாஃப் தான் அதிகபட்ச ஃபோக்கஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அப்போ கேஎல் ராகுலுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அப்போ அவர் ஓப்பனிங்கில் எதுவும் இறங்கினார் அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பர்டிகுலர் பீரியடில். ஸோ அதுக்கப்புறம் குல்தீப் யாதவுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம
டிசி சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் அப்படின்ற பட்சம், அதாவது இந்த 8 நமக்கு வந்து 8 6லேருந்து 10-6 வரைக்கும் இது ரொம்ப மேஜரான இது. அதில் எல்ஹெச்சிக்கு யார் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆயுஷ் பதோனிக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எல்ஹெச்சி பிடிச்சா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறதுனால ஆயுஷ் பதோனியும் மறக்காமல் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து அக்ஷதீப்க்கு நார்மலாக இருக்குது லக்னோ. ஸோ எக்ஸலண்ட்னு சொல்ல முடியாது, பட் நார்மலாக இருக்குது. அவர் செகண்ட் பவுலிங் பண்ணால் அவருக்கு, அதாவது வந்து செகண்ட் ஹாஃபில் பவுலிங் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயம் சொல்லணும், மயங்க் யாதவ் இன்னைக்கு விளையாட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மயங்க் யாதவ் வந்து ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் பவுலர். லாஸ்ட் இயர் பண்ணவும் இன்ஜுரினால வெளியே இருக்காரு. இந்தியா ரீசெண்டாக டெபியூட் பண்ண பிளேயர். அவர் வந்து சப்போஸ் பண்ணாலும் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அவர் வந்து அக்ஷதீப் விளையாட மாட்டார். அவருக்கு எப்படி இருக்குன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ தேர்டு ஹாஃப், செகண்ட் ஹாஃபில் வந்து டிசி சைடில் சொல்லிடுறேன். டிசி சைடில் அக்ஷர் பட்டேல், கரண் நாயர், மோகித் சர்மா, குல்தீப் யாதவ். ஸோ இதில் அக்ஷர் பட்டேல், கரண் நாயருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது செகண்ட் ஹாஃப். குல்தீப் யாதவுக்கும் குல்தீப் யாதவ், மோகித் சர்மா இவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப். ஸோ இது வந்து செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பிளேயர்ஸ். தேர்ட் ஹாஃப்க்கு போயிடலாம். அதாவது 10-6லேருந்து அதுக்கு மேலே நான் ஃபுல் மேட்ச் நடக்க போகிறதுல யாருக்கு நல்லா இருக்குன்னா, மிச்சல் மார்ஸ்க்கு நல்லா இருக்குது. அது உங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அவன் எப்படி வந்து அந்த ஹாஃபை கவர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் அது கொஞ்சம் சரியில்லை. பட் இருந்தாலும் அவருக்கு அந்த பீரியட் நல்லா இருக்குது. ஏதாவது ஒரு இஷ்யூனால திருப்பி இம்பாக்டில் வந்து ஏதாவது ஒன்று இருக்குது, இல்லை ஏதாவது இன்ஜுரி ஆகி போயிட்டு வெளியே வந்தாங்கன்னா தேர்டு ஹாஃப் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது அப்துல் சமாதுக்கு தேர்டு ஹாஃப் நல்லா இருக்குது. ஸோ ஃபினிஷிங் ரோல். ஸோ அப்துல் சமாத் லாஸ்ட் மேட்ச் என்ன பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இப்போ எல்எஸ்ஜி செகண்ட் பேட்டிங் பிடிச்சி கடைசியில் ஒரு 10 பாலுக்கு 20 ரன்லாம் அடிக்கணும்னா அப்துல் சமாதால் வந்து அடிச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மேட்சோட சினாரியோ. இது ஜாக்பாட்டா கூட போகலாம் அந்த மாதிரி எதுவும் போச்சுன்னா. ஸோ அப்துல் சமாத் இறங்க போறாரு, 12 பாலுக்கு 30 ரன் அடிக்கணுங்கிற ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு சினாரியோ கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்ச ஜாக்பாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸும் அப்துல் சமாஜுக்கு தான் இருக்குது. ஸோ அப்துல் சமாஜ் நம்ம கீனோட் பிளேயர், மேட்சை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற சினாரியோவை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இதே வந்து டிசி சைடில் பார்த்தோம் அப்படின்னா அஷிதோஷ் சர்மா நல்லா இருக்கு, அண்டு மிச்சல் ஸ்டாக்கு நல்லா இருக்கு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு நல்லா இருக்கு எகெயின். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அஷிதோஷ் சர்மா வந்து 10-12 பாலில் 30 ரன் தேவைனாலும் அடிக்கிற ஸ்டேஜில் அஷிதோஷ் சர்மா இவருக்கு லக் அப்பப்போ அமைஞ்சிருது. ஸோ இந்த மேட்ச்சில் 2 சைடில் இருக்கிற லோவர் ஆர்டர் பிளேயருக்கு தேர்டு ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா, மேட்ச் சினாரியோ போகும்போது கடைசியில் வந்து ஒரு டெல்லியாக இருக்கட்டும், லக்னோவாக இருக்கட்டும், கடைசி ஒரு அந்த ஹாஃப் அன் ஹவர் 10-10:30க்கு மேலே விளையாடும் போது இந்த 2 பிளேயர் யாராவது ஒருத்தர் இறங்குறாங்க, அந்த பிளேயர் இறங்கும் போது ஸ்கோர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்ச் வந்து ஜாக்பாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிறத ஜாக்பாட்டை இந்த மாதிரி மேட்ச்சில் மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ சினாரியோ தெரியுது இல்லையா, இந்த மாதிரி மேட்ச்சில் நீங்கள் ஜாக்பாட் ட்ரை பண்ணி தோத்தாலும் தப்பு இல்லை. 10 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிச்சா கூட மொத்த பணத்தை எடுத்துடலாம். ஆனால் ஜாக்பாட் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். இந்த மாதிரி சினாரியோ நடந்தால் நீங்கள் ஜாக்பாட் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ எல்லாமே சொல்லிட்டோம். கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கு போகலாம்? நேற்று கேகேஆரில் பார்த்துருந்தீங்கன்னா அஜித் ரகானே தான் சொல்லியிருப்பேன், நல்லா பண்ணார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும். கேப்டன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் சொன்ன 2 டீமுக்கு ஒரே மாதிரி இருக்கிற காரணத்தினால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லக்னோ பிச்சில் வந்து ஸ்கோர் நல்லா வரதுனால ஒரு பேட்ஸ்மேனாக எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக பவுலர்ஸை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பேட்ஸ்மேன்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது எப்படி போகலாம் அப்படின்னா, இப்போ மிச்சல் மார்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓவராலும் நல்லா இருக்கு, தேர்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பட் அது ஒரு ஹிட் அண்ட் ரிஸ்க் தான். பட் இருந்தாலும் நீங்கள் மிச்சல் மார்ஸை ட்ரை பண்ணலாம். அப்துல் சமாத்லாம் தேவையில்லை, ஏன்னா அது வந்து நமக்கு சிக்கலை கொடுத்துரும் இறங்கலை அப்படின்னு. ஸோ அப்புறம் நீங்கள் ஆவேஷ் கானை ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 பிளேயர் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இது ஹிட் அண்ட் மிஸ் கேசஸ் தான். அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மிச்சல் மார்ஸ் ஆர் நிக்கலஸ் பூரனுக்கு ஹோல் டே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் மார்ஸை விட நிக்கலஸ் பூரனுக்கும் மிச்சல் மார்ஸ் நீங்கள் யாருங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பிளேயரை வச்சுக்கலாம். அவிஷ்கான லாஸ்ட் ஆப்ஷனை பவுலர் நீங்கள் விரும்பினா வச்சுக்கோங்க. உங்கள் பிச்சு ரிப்போர்ட்டில் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவிஷ்கானை கூட கேப்டன்ஷிப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து டிசி கேப்டன் சைடில் நம்ம போகிறோம் அப்படின்னா நீங்கள் அக்ஷர் பட்டேல் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். செகண்ட் ஹாஃப், அதாவது கரண் நாயர் ஆர் லோகேஷ் ராகுல், கேஎல் ராகுலுக்கு நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுக்கலாம். இவங்க 2 பேர் கேப்டன்ஷிப் ஆப்ஷன்ஸ்க்குள்ள நீங்கள் போகலாம். இதில் எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேல் பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு தோணுது.
மிச்சல் ஸ்டாக் அதாவது செகண்ட் பவுலிங் டிசி பண்ணாங்கன்னா எண்டில் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு சினாரியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த சினாரியோவில் ஒரு சினாரியோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ எல்எஸ்ஜி பேட்டிங் பிடிச்சி எல்எஸ்ஜி வந்து செகண்ட் பேட்டிங் பிடிச்சி அப்துல் சமாஜ் வந்து பேட்டிங் பிடிக்கிறாரு, நான் சொன்ன சினாரியோவில் வராரு. அப்போ மிச்சல் ஸ்டாக் ஓவர் போட போறாரு. ரொம்ப காஷியஸாக இருக்கணும். அந்த இடத்துல ஜாக்பாட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா தேர்டு ஹாஃப் மிச்சல் ஸ்டாக்கும் நல்லா இருக்கு. அதனால நீங்கள் மிச்சல் ஸ்டாக் ஓவரை பார்த்துக்கங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஜாக்பாட் ட்ரை பண்ணுறீங்க, அப்துல் சமாத் இறங்கிட்டாரு, ஜாக்பாட் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவரை விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் மிச்சல் மார்க்ஸ்க்கு தான் அதிகபட்ச கான்ஃபிடென்ஸும் அதிகபட்சமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ மித்த ஓவர்ஸில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு சினாரியோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஓகே, ஸோ ஹோப் நான் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கேப்டன் சொல்லிடுறேன். டிசியை பொறுத்தவரையும் அக்ஷர் பட்டேல் அண்டு கிரண் நாயர் கேஎல் ராகுல் யாராவது போய்க்குங்க. இந்த டீமில் வந்து நிக்கலஸ் புரன் போய்க்குங்க. நிக்கலஸ் புரன் மிச்சல் மார்க்ஸ், இங்கே ஆவேஷ் கான். ஸோ இதுதான் டீம். ஸோ இதுபடி நீங்கள் டீம் எடுத்து போடுங்க. வின்னர் வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இன்றைக்கி நான் சொல்லிட்டு அவர் தப்பாச்சுன்னா தப்பாக ஜாக்பாட்டாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே கேஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். வில் சீ இன் another வீடியோ. நான் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலன்னா பண்ணிக்கங்க.